எம்பெருமானின் திருக்கல்யாணம் முடிந்த கையோடு அவரவர்கள் உல்லாசமாக தத்தம் இருப்பிடம் திரும்பினார்கள். ஆனால் தேவாதி தேவர்கள் மட்டும் அசுரர்களின் அச்சத்தினால் அஞ்சி நடுங்கி மேருமலையில் பதுங்கி வாழத் தொடங்கினார்கள். அமரேந்திரனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கழிந்து கொண்டிருந்தது. திங்கள் பல தாண்டியும் இறைவனின் திருவருளால் தெய்வ திருமகன் அவதரிக்காதது அமரனுக்கு அளவுக்கு மீறிய பயத்தை கொடுத்தது. திக்கு பாலகர்கள், அஷ்டவசுக்கள், தவமுனிவர்கள் என்று தேவர்கள் ஒவ்வொருவரும் இதே சங்கடத்தில் மிதந்து கொண்டிருந்தனர். எந்த நேரம் எப்படி வருவானோ சூரன் என்ற பயம் அவர்கள் நிம்மதியை குலைத்தது கொண்டிருந்தது. எல்லோரும் திரண்டெழுந்தனர். நான்முகன் திருமுன் சென்று தங்கள் துயரங்களை முன் வைத்தனர். பிரம்மதேவரே, இப்படி எத்தனை ஆண்டுகள்தான் இந்த சூரனுக்கு பயந்து கொண்டு வாழப்போகிறோம்? திருசடை பெருமானுக்கு திருமணமானால் திருக்குமரன் அவதரிப்பான். நம் துயரங்கள் அடியோடு அழிந்து போகும் என்று எண்ணினோம். அந்த எண்ணம் பெரும் ஏக்கமானது, தெக்கமானது. ஈசன் நம்மீது இன்னும் கருணை கொள்ளவில்லை போலும். அதனால் நாம் ஈசனின் அந்த புறத்திற்கு எவரையாவது அனுப்பி நிலைமையை அறிந்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தான் தேவேந்திரன். தேவேந்திரனின் இந்த ஆலோசனை பிரம்மனுக்கு உசிதமாக தெரிந்தது. தூது அனுப்புவதுதான் சிறந்த வழி. ஆனால் தூதுக்கு யாரை அனுப்புவது என்பதுதான் பெரும் பிரச்சனையானது. எல்லோரும் சற்று நேரம் ஆழ்ந்து சிந்தித்தார்கள். அவரவர்கள் தங்களுக்கு தெரிந்த அபிப்பிராயங்களைச் சொல்லினர். அவை எதுவுமே ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. தேவேந்திரன் வாயுதேவனை அனுப்பலாம் என்று அபிப்பிராயப்பட்டான். எல்லோருக்கும் அது உசிதமாகப்பட்டது. மகாவிஷ்ணுவுடன் கலந்து ஆலோசித்து வாயுதேவனை தூது அனுப்பலாம் என்று முடிவை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். தேவேந்திரன் ஞான திருஷ்டியால் வாயு இருக்குமிடம் அறிந்து தங்கள் முன்னால் வந்து நிற்கும்படி செய்தான். தேவேந்திரன் வாயு தேவனிடம், வாயு தேவா, உன்னால் ஒரு முக்கியமான காரியம் ஆகஸ்ட் வேண்டும் என்ற பீடிகையுடன் பேசத் தொடங்கினான் இந்திரன். இத்தருணத்தில் சந்திரனும் சங்கரியும் திருக்கையிலேயில் மோகத்தில் இருக்கிறார்களா? இல்லை தவம் மோனத்தில் இருக்கிறார்களா? திருமண இன்பத்தில் குதூகலம் பொங்க உல்லாசபுரியில் சல்லாபித்து வாழ்கிறார்களா? இல்லை ஞான மார்க்கத்தில் மூழ்கி யோகியர்களைப் போல் மோன தவத்தில் வாழ்ந்து வருகிறார்களா என்பதனை அறிந்து வர வேண்டும். தேவேந்திரனின் அன்பு வேண்டுகோள் வாயு தேவனுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அமரேந்திரா, மன்மதன் சாம்பலானதை அதற்குள் மறந்துவிட்டீர்களே. என்னை விட்டு விடுங்கள். நான் அசையவில்லை என்றால் அகிலமே ஆடிப்போகும். எனது சஞ்சாரத்தால் தானே அகில லோகங்களும் சஞ்சரிக்கிறது. அதனால் உங்கள் முடிவை மாற்றுங்கள். வேறு எவரையாவது அனுப்பி ஈசனை பரீட்சித்துப் பாருங்கள். வாயுதேவனின் மொழி கேட்டு பிரம்மதேவர் சற்று கடுமையாக, நீ அர்த்தமில்லாமல் பேசுகிறாய். மன்மதன் ஈசனின் யோக நிலையை மாற்ற முற்பட்டவன். ஆனால் நீயோ அஷ்டமூர்த்தி வடிவினராகிய சர்வேசுவரனுக்கு சிஷ்யர்களால் வணங்கி வழிபட்டு வந்த இஷ்டமூர்த்தியாக விளங்குகிறாய். உன்னால் நடக்கப் போவது ஒரு சுபகாரியம். சூரபன்மனின் அக்கிரமத்துக்கு முடிவு கட்டும் நல்ல காரியம். தட்டாமல் எங்கள் கோரிக்கையை ஏற்பாய். நான்முகன் நவிந்தது வாயுதேவன் மனதை சலனப்படுத்தியது. தேவர்கள் வாயுதேவனை விடவில்லை. சிவனிடம் தூது போவதால் ஏற்படும் நன்மைகளைச் சொல்லி வாயுதேவரின் மனதை மாற்றினர். ஒருவாறு வாயுதேவனின் மனதில் உறுதி ஏற்பட்டது. வாயுவை தைரியமாக கைலாய மலைக்கு அனுப்பி வைத்தனர். வாயு தேவனும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பிரம்மனை நமஸ்கரித்து அவரது நல்லாசியுடன் புறப்பட்டார். வாயுதேவன் புனித கங்கையில் தூய நீராடினான். தாழம் பூவின் மகரந்தங்களையும் நந்தவனத்து மலர்களின் நறுமணத்தையும் தன்னுள் ஏற்றுக்கொண்ட பின் கைலாயமலை தலைவாயிலாம் திருவாயிலை அடைந்தார். தலைவாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்த நந்தி தேவரை பயபக்தியுடன் நமஸ்கரித்து அந்த புறத்துள் நுழைய முயன்றார். வாயு தேவனின் இச்செயலை கண்டுவிட்ட நந்தி தேவர் சினம் பொங்க, வாயுதேவா, என் உத்தரவின்றி அந்த புறத்துள் நுழைவதற்கு முயன்ற குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று கனல் தெறிக்க கத்தினார். நந்தியின் சினத்தால் செயல் இழந்து போன வாயுதேவன் மிகவும் வணக்கத்துடன், நந்திகேசுவரா, இப்பிழையை பொறுப்பீர். எனது இச்செயலுக்கு காரணம் தேவேந்திரனின் கட்டளையேயாகும். அவர்கள்தான் என்னை ஈசனை நோட்டம் பார்த்து வரச் சொன்னது. அதனால் தேவரீர் என்னை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று பவ்யமாக கேட்டார். நந்தி தேவர் கோபத்தில் ஹுங்காரம் செய்தார். உள்வாயில் மயக்கம் வரும் நிலையை அடைந்தார். நந்தி தேவர் கடுமையாக, வாயுதேவா, மறுவார்த்தை பேசாமல் இந்த இடத்தை விட்டு போய்விடு. இல்லையேல் மன்மதனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் என்றார். அதற்கு மேல் அங்கு ஒரு கணம் கூட தாமதிக்க விரும்பவில்லை வாயுதேவர். தென்றலாக வந்தவர் புயலாக திரும்பினார்.
வாயு தேவரின் வருகையைக் கண்டு தேவர்கள் களிப்பு கொன்றுற்சாகம் ஊஞ்சலாட உல்லாசம் சல்லாபமாக பொங்கி வர சென்ற காரியம் காயா பழமா என்ற கேள்விக்கே இடமில்லை. சென்ற காரியம் பழம்தான், தூது சென்றவர் வாயு தேவன் அல்லவா என்றெல்லாம் ஏக காலத்தில் மகிழ்ச்சியில் பூரித்தனர். வாயுதேவன் துக்கம் தொண்டையை அடைக்க எல்லோரிடமும் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகை யோடு போயிற்று என்பது போல்தான் தப்பித்து வந்த செய்தியைச் சொன்னான். வாயுதேவன் சொன்ன மொழி கேட்டு பிரம்மன் பிரமையுற்றான். அமரேந்திரன் ஆராத்துயருற்றான். எல்லோரும் ஒன்று கூடி கைலைக்குச் செல்வது என்று தீர்மானித்தனர். அனைவரும் சிவநாமத்தை ஜபித்த வண்ணம் கைலையின் திருவாயிலை வந்தடைந்தனர். அங்கே பொற்பிரம்பும் உடைவாளம் கொண்டு நின்றிருந்த நந்தியைக் கண்டு மகிழ்ச்சியோடு அவரது பாதங்களை கற்பக மலர்களால் பூஜித்தனர். வலம் வந்து பணிந்தனர். அவரை துதி பாடி பெருமை கொண்டனர். சிவகணங்களுக்குத் தலைவரே, ஈசனின் அன்பிற்கினியவரே, அரிய தவத்தால் ஈசனுக்கு நேசமானவரே, பிரம்ம தேஜஸ் பொருந்தியவரே, மூவுலகும் போற்றும் குருமூர்த்தியே, தேவரீர் திருவுள்ளம் கனிந்து எங்களுக்கு சிவ தரிசனம் செய்து வைக்க வேண்டும். தேவாதி தேவர்களின் புகழாரம் எனும் பொன்னார் ரணத்தால் மகிழ்ந்து போன நந்திகேசுவரர் நொடி பொழுதில் சிவனின் அந்தப்புறம் சென்று தேவாதி தேவர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதியை பெற்று வந்தார். நவரத்தின அலங்கார அரண்மனை அணி மண்டபத்து அந்தப்புறத்தில் பொன்மயமான சிம்மாசனத்தில் ஈசன் தேஜோமயமாக விளங்கும் ஈசுவரியுடன் எழுந்தருளியிருக்கும் திவ்ய தரிசனத்தைக் கண்டு தேவாதி தேவர்கள் சிவநாமத்தை திக்கெட்டும் முழக்க கோஷித்தனர். ஈசனின் மலர்முகத்தைக் கண்டு மெய் சிலிர்த்தனர். தேவா, தேவ மகாதேவா, மூவுலகும் துதி பாடும் முக்கண்ண பெருமானே, நித்திய சுந்தரனே, பிறை நிலவனே, நிமலனே, நிர்மலமானவனே, தேவாதி தேவர்களின் சகஸ்கர கோடி வந்தனங்கள். சரணம் என்று சேவடிகமலங்களை போற்றி பக்தி செய்வோர்க்கு சகல மேன்மைகளையும் அள்ளித்தரும் நீலகண்ட பெருமானே, தேவரீருடைய பாதமலர்களை மட்டும் சரணம் என்று தவம் கிடக்கும் எங்களை ரட்சிக்க அருள் செய்வீர். சூரனை வென்று தேவர்களை காக்க குமரனைத் தோற்று விக்க தாமதம் ஏனோ மகாபிரபோ? நாங்கள் அசுரர்களால் படும் தொல்லைக்கு முடிவே இல்லையா? எம்பெருமானே, அடியவர்களாகிய எங்களுக்கு அபயம் அளிக்க ஆலகாலவிடத்தை அள்ளி பருகிய ஆண்டவனே, அண்டச்சராசரங்களையும் அலறி நடுங்கச் செய்யும் சூரபன்மனின் கொடுமைகள் நாள்தோறும் பெருகிக் கொண்டே வருவதை தேவரீர் அறியாததல்லவே? தேவரீர் மலைமகளான பார்வதி தேவியை மனம் புரிந்தது கண்டு நாங்கள் பேருவகை பூண்டோம். பெருமானுக்கு திருக்குமரன் தோன்றினால் சூரன் கொடுமை ஒழியும், தேவர்குலம் ஓங்கும் என்று எண்ணி எத்தனையோ நாட்கள் காத்திருந்தோம். பெருமானின் பேரருள் எங்களுக்கு இதுகாரம் சித்திக்கவில்லை என்று விண்ணப்பித்தனர். வேதனையால் வருந்தினர். வானவர்களே, வருந்தற்கா, உங்கள் துயரத்தைத் தீர்ப்போம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் எம்பெருமான். அந்த மொழிகள் அமரர்க்கு அமிர்தம் கிடைத்தாற் போலிருந்தது. அனைவரும் மாதுருபங்கனின் மலர்த்தாளினை போற்றினர். அனைவர் உள்ளத்திலும் அமைதி பிறந்தது. பஞ்சாட்சர சொரூபனான பரமேசுவரன் அப்பொழுதே தேவர்குலம் காக்க திருவுள்ளம் கொண்டார். ஒரு திருமுகமாய் மலைமகளோடு தவசிலிருந்த திரிபுரம் எரித்த விரிசலை பெருமானார் 6 திருமுகங்களோடு கூடிய ஆறுமுக மூர்த்தியாக காட்சி அளித்தார். சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்று வெளியே புலப்படும் 5 திருமுகங்கள். ஞானிகளின் அகக்கண்களுக்கு மட்டும் புலப்படும் அதோமுகம் சேர்ந்து 6 முகம் என்பது மெய்யான உணர்வு. தேவியின் திருமுகம் ஒன்றும் தமது 5 திருமுகங்களோடு சேர்ந்து 6 முகம் என்றும் கூறுவர். இறைவனின் இத்தகைய அற்புதமான தோற்றத்தைக் கண்டு அனைவரும் சம்போ, மகாதேவா, அருமறை ஜோதியே, ஆறுமுக மூர்த்தியே, சரணம் சரணம் என்று சிவநாமத்தை விண்ணெட்ட முழக்கினர். கற்பக மலர்களால் போற்றினர். ஆறுமுக கோலம் காட்டியருளிய பெருமானார் ஒவ்வொரு திருமுகத்தின் நெற்றிக் கண்களினின்றும் பேரொளி பிழம்பான அருட்சுடர் ஒவ்வொன்றினை தோன்றச் செய்தார். அவ்வாறு தோன்றிய அருட்சுடர்கள் கொடிய வெப்பத்துடன் உலகமெங்கும் பரவி படர்ந்தன. அக்கொடிய வெப்பத்தை தாங்க முடியாத தேவர்கள் தவசியர் அங்குமிங்குமாக மூளைக்குருவராய் ஓடி ஒளிந்தனர். வாயுக்கள் அலைந்து ஓய்ந்தன. கொந்தளிக்கும் கடல்கள் வற்றி வறண்டன. வடமுகாக்கினியின் செருக்கு நீங்கேற்று. பூமி பிளவுபட்டது. மலைகள் யாவும் நிலைகுலைந்தன. அட்ட நாகங்களும் நெளிந்து நீங்கின. 8 திக்கு கஜங்களும் அச்சத்தால் அலறி ஓடின. உயிர்கள் எல்லாம் நடுங்கின. விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன. பெருமானின் அருகே அமர்ந்திருந்த பிராட்டியார் அருட்பொறிகளின் வெம்மையைத் தாங்க முடியாது அஞ்சி அந்த புறத்துக்கு ஓடினார். அசுரர்களை ஒடுக்கி அமரர்களுக்கு அபயம் அளிக்க பெருங்கருணையுடன் பிறந்தன இந்நெருப்பு பொறிகள். அப்பொறிகள் எவ்வுயிர்க்கும் எவ்வித தீமையும் விளைவிக்கவில்லை. அனைவருக்கும் அச்சத்தைத்தான் கொடுத்தன.
அதே சமயத்தில் அச்சத்தால் நிலை குலைந்து நின்ற அமரர்கள் நெஞ்சு மகிழ செஞ்சடை வண்ணரின் திருநாமத்தை துதித்த வண்ணம் மீண்டும் அவரது திருப்பாதங்களையே தஞ்சம் என்று வந்தடைந்தனர். ஐயனோ, இதென்ன சோதனை! அபயம் தேடி வந்த எங்களுக்கு அபாயத்தை அளிக்க வல்லக்கூடிய வெப்பத்தை அளித்தால் எப்படி? வெப்பத்தின் உக்கிரத்தை தணிக்கச் செய்யாவிட்டால் நாங்கள் அனைவரும் வெந்து மடிவது தென்னாம். தேவரீர் திருவுள்ளம் கனிந்து உய்வதற்கு வழி செய்து அருள வேண்டும் என்று அஞ்சினர். அமரர்களே, அஞ்சற்கா என்று ஆறுதல் பகர்ந்த ஆறுமுக மூர்த்தி முன்போல் ஒரு திருமுகத்தோடு கூடிய சாந்த சுரூப மூர்த்தியாய்த தோன்றினார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பரவி படர்ந்த அக்கினி பொறிகளை அக்கணமே தம்மிடம் வந்து தங்குமாறு திருவுள்ளம் கொண்டார் திருக்கைலாய பெருமானார். மறுகணம் 6 அக்கினி பொறிகளும் இறைவன் திருமுன் வந்தன. எம்பெருமான் பொறிகளின் மீது மலர்கண் விரித்தார். பொறிகளின் வெப்பம் தணிந்தது. இறைவன் வாயுதேவனையும் அக்கினி தேவனையும் அழைத்தார். இருவரும் சென்னி மீது கரம் உயர்த்தி ஐயனின் ஆணைக்காக பயபக்தியுடன் அவரது திருமுன் வந்து நின்றனர். நீங்கள் இருவரும் இப்பொறிகளைச் சுமந்து சென்று கங்கையாற்றில் சேர்த்து விடுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார் திருசடை பெருமான். இறைவனின் ஆணை கேட்டு தேவர்கள் இருவரும் மீண்டும் அஞ்சு நடுங்கினர். ஐயனே, இன்னுமா சோதனை? இந்த தீப்பொறிகளின் வெம்மையையே எங்களால் தாங்க முடியவில்லையே. அங்கனமிருக்க நாங்கள் எங்கனம் இதனைச் சுமந்து செல்ல இயலும் என்று வினவினார். வாயுதேவனுக்கும் அக்னித்தேவனுக்கும் தக்க வல்லமையை தந்தருளினார் ஈசன். 96 அரணார் அருளால் அனலை தாங்கும் ஆற்றலை பெற்ற இரு தேவர்களும் பக்தி சிரத்தையுடன் அப்பொறிகளைச் சென்னி மீது சுமந்து செல்ல முன் வந்தனர். வாயுதேவன் ஐயனின் திருவடிகளை வணங்கி 6 பொறிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அக்கினிதேவனும் பரமனை வணங்கி வாயுதேவனை பின் தொடர்ந்து சென்றார். அமரர்கள் ஆனந்தித்தனர். எம்பெருமான் அமரர்களை திருநோக்கம் செய்தார். அமரர்களே, இனி எதற்கும் நீங்கள் வருந்த வேண்டாம். வாயுதேவனும் அக்கினி தேவனும் இந்த 6 பொறிகளையும் கங்கை ஆற்றில் விடுத்ததும் கங்கை இவற்றை சரவண பொய்கையில் கொண்டு போய்ச் சேர்க்கும். சரவண பொய்கையில் ஆறுமுகன் தோன்றி அருள் செய்வான் என்று திருவாய் மலர்ந்து அமரர்களுக்கு விடை கொடுத்தருளினார். நான்முகனும் திருமாலும் தேவர்களும் தவசியர்களும் சிவகணத்தவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் ஈசனின் மகிமையை போற்றி பணிந்தனர். அனைவரும் பெருமகிழ்ச்சி பொங்க வாயுதேவனை பின் தொடர்ந்து சரவண பொய்கை புறப்பட்டனர். வாயுதேவன் அக்கினி பொறிகளைச் சுமந்து சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் அப்பொறிகளை அக்கினி தேவனிடம் கொடுத்தான். அக்கினி தேவன் சென்னி மீது அப்பொறிகளைச் சுமந்து புறப்பட்டான். இப்படியாக இரு தேவர்களும் ஒருவரை அடுத்து ஒருவர் அச்சிவ பொறிகளைச் சுமந்து வந்து கங்கையாற்றில் சேர்த்தனர். அக்கினி பொறிகளின் வெப்பத்தை கங்கை நதியால் கூட தாங்க முடியவில்லை. கங்காதரன் கடாட்சத்தால் கங்கைக்கு அனலும் புனலானது. கங்கை அக்கினி பொறிகளைச் சரவண பொய்கையில் கொண்டு போய்ச் சேர்த்தது. சரவண பொய்கையில் 6 அருட்சோதிச் சுடர்களும் செந்தாமரை மலர் மீது ஒளிப்பிழம்பாக வந்து தங்கின. இறைவனின் கருணை வெள்ளத்தின் மகிமை சரவண பொய்கையை வற்றச் செய்யவில்லை. அக்கினிச் சுடர்கள் உருவமாகவும் ஆர்வமாகவும் ஒன்றாகவும் பலவாகவும் தோன்றித் திகழ்ந்தன. அனற்பிழம்பாகிய மேனியும் கருணை பொழியும் 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் விளங்கிட மறையாலும் வாக்காலும் மனத்தாலும் அளவிட இயலாத வண்ணம் உலகெல்லாம் உய்ய ஆறுமுக கடவுளாக திரு அவதாரம் செய்து அருளின அந்த அக்னிச் சுடர்கள். விண்ணில் தேவ துந்துபிகள் ஒலித்தன. பூமாரி பொழிந்தன. புவனமெல்லாம் பொங்கி பூரித்தன. 14 லோகத்திலுமுள்ள உயிர்களெல்லாம் உவகையால் பேரின்பம் பூண்டன. அமரர்கட்கும் அருந்தவசியர்க்கும் நன்னிமித்தங்கள் பல தோன்றின. தாரகன் சூரபன்மன் போன்ற அசுரர்களுக்கு தீய நிமித்தங்கள் பல காணப்பட்டன. உலகம் உய்ய அவதரித்த ஆறுமுக பெருமானார் 6 திருமுகங்களை உடையவராய் சரவண பொய்கையில் இனிது எழுந்தருளியிருந்தார். ஐசுவரியம், வீரம், தேஜஸ், செல்வம், ஞானம், வைராக்கியம் எனும் 6 குணங்களும் 6 முகங்களாக காணப்பட்டன. அருள் வடிவான சிவகுமாரனைக் காண முனிவர்களும் பிரம்மனும் திருமாலும் தேவேந்திரனும் சரவண பொய்கையை வந்தடைந்தனர். சிவகுமாரன் நின் திருவிளையாடல்களைக் கண்டுகளிக்க எல்லையில்லா இன்பம் கொண்டனர். முருகப் பெருமானின் அருள் சுரக்கும் 6 திருமுகங்களைக் கண்டு களித்து நின்ற தேவர்கள் கார்த்திகை பெண்களை அழைத்து முருகக் குழந்தைக்கு பாலூட்ட பணித்தனர். கார்த்திகை பெண்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. சரவண பொய்கையில் சயனித்திருந்த முருகப் பெருமானை கார்த்திகை பெண்கள் இசைபாடி துதித்தனர். கார்த்திகை கன்னிகையரின் இசையால் இன்பம் பூண்ட அருட்குமாரரும் 6 குழந்தைகளாய் திருவுருவம் பெற்று பொலிவுற்றனர். 6 முகம் கொண்ட தோற்றத்தை மறைத்தார். 6 கமலங்களில் 6 குழந்தைகளாக எழுந்தருளியிருக்கும் அற்புத கோலம் கொண்டார். புன்னகை முகத்திலே தவழ
அப்பெண்கள் தூய தாமரை மீது சயனத்திலிருந்த 6 குழந்தைகளையும் வாரி அணைத்து உச்சி மோந்து பொற்கிண்ணத்தில் பாலூட்டி மகிழ்ந்தனர். முருகக் கடவுள் பொன்முறுவல் பூத்தவாறு நிலையான பேரருளினால் மிக வருந்தினார் போல் பால் அருந்தி மகிழ்ந்தார். கார்த்திகை பெண்கள் தெய்வ குழந்தைகளை தாமரை மஞ்சத்தில் சயனிக்கச் செய்து தாலாட்டுப் பாடி கந்துயிலச் செய்தனர். கஞ்ச மலர் சயனத்தில் துயின்ற பரஞ்சுடர் பெருமானார் அனைவரும் வியக்கும் வண்ணம் பற்பல திருவிளையாடல்கள் புரியலானார். ஒரு திருமுருகம் கொண்ட குழந்தை துயிலும். ஒரு கந்த குழந்தை துயில் நீங்கி எழுந்து மழலை மொழி பேசும். ஒரு பாலசுப்பிரமணிய குழந்தை பாலைச் செம்பவள வாய்தனில் வைத்து உண்ணும். ஒரு வேலாயுத குழந்தை பூத்து குலுங்கும் புன்முறுவலோடு திகழும். ஒரு சரவணக் குழந்தை எல்லையில்லா மகிழ்வோடு விளையாடும். ஒரு அக்கினி கற்ப குழந்தை அழும். இவ்வாறாக 6 குழந்தைகளும் அற்புதமாக விளையாடின. தேவர்கள் குமரக் கடவுளின் திருவிளையாடல்களைக் கண்டு மேன்மேலும் துதிபாடி நின்றனர். கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை பக்தி பரவசம் பொங்க மெய்யன்போடு போற்றி பேணி வளர்த்தனர்.